ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். மெண்டுகு குடு கூட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. ஐ திங்க் 2 வாரம் ஆயிடுச்சு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணி. நிறைய மெசேஜஸ் வந்திருக்குது. ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறீங்க, ஏன் லாங் வீடியோ அப்லோட் பண்ணல, என்ன ஆச்சு, ஏதாச்சும் உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் வந்ததுங்க. நான் எல்லாத்தையும் வாசித்தேன், கேட்டவங்களுக்கு ரிப்ளையும் பண்ணியிருக்கிறேன். வேறு ஒரு காரணமும் இல்லை, என்னோடய சோம்பேறித்தனம் தான் முழுக்க முழுக்க. அதுதான் ஷார்ட்ஸ் வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணுறதுக்கு, அதாச்சும் எடிட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஆனால் ஷூட் பண்ணுறது மட்டும்தான் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் வச்சு ஷூட் பண்ணணும். பட் லாங் வீடியோ பார்த்தீங்கன்னா லொக்கேஷன்ஸும் டிஃப்ரெண்ட் இடத்துல வச்சு ஷூட் பண்ணணும். அண்ட் எடிட்டிங் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்குதா. ஸோ இப்போ இந்த ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ண பழக்கத்தினால என்னோடய சோம்பேறித்தனம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. இதை போயிட்டு லாங் வீடியோ என்னங்க பண்ணுறது அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த ஒரு காரணத்தினால தான் நான் வந்துட்டு லாங் வீடியோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு போஸ்ட் பண்ணி. ஸோ சாரி, மன்னிச்சுக்கோங்க. அண்ட் எஸ், நம்ம வந்து நீங்கள் எல்லாம் திருப்பி கேட்டது எனக்கும் ரொம்ப டெய்லி நான் வந்து சரி இன்றைக்கி நம்ம எடுத்து வச்ச வீடியோவாச்சும் எப்படியாச்சும் நம்ம எடிட் பண்ணலான்னு நான் உட்காருவேன். பட் ஏதாச்சும் ஒரு காரணத்தில் சரி இந்த லாங் வீடியோ எடிட் பண்ணுறது அந்த டைமில் வந்துட்டு ஒரு 2 ஷார்ட்ஸ் எடிட் பண்ணலாமேன்னு தோணிடுது. ஸோ இந்த ஷார்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாரோட வீடியோஸ் கூட இப்போ கம்மியாயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் நான். ஸோ நானும் அந்த கேட்டகரி தான். ஸோ பட் ரொம்ப நன்றி, தேங்க்யூ மக்களே. நீங்கள் வந்துட்டு நிறைய அன்பு பொழிஞ்சு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு விசாரிக்கிறீங்க இல்லையா. ஸோ அதுதான் நம்ம சேனலுக்கும் எனக்கும் உங்களுக்குமா இருக்கிற ஒரு பாண்டிங். ரொம்ப நன்றி அதுக்கு. வாங்க நம்ம வந்துட்டு லாங் வீடியோ, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டே இன் மை லைஃப் vlog தான் இன்றைக்கி. வாங்க பார்க்கலாம். வந்து ஒரு சண்டே எடுத்த ஒரு vlog, அதுவும் இந்த சண்டே எடுத்தது தான். நம்ம பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் விரதம் இருக்கிறோம். ஸோ வெஜிடேரியன், நானும் ஸ்ரீதர் மட்டும்தான் வெஜிடேரியன். குக்கு வந்து நான் வெஜிடேரியன் கொடுக்க தான் செய்கிறோம். அண்ட் இன்னையோடைய நாள் பார்த்திங்கன்னா எனக்கு காலையில் எந்திரிக்கிறப்பவே ஃபஸ்ட்டு வேலை வந்துட்டு தோசை மாவு அரைச்சி வைக்கிறது. அது ஐயோயோ, எனக்கு வந்து அதை அரைச்சி முடித்து எடுக்கிறதுக்குள்ளாடி மிக்சியில் அரைக்கிறது கூட முன்னாடியெல்லாம் பரவாயில்லாமல் இருக்குங்க. பட் இப்போ கிரைண்டரில் அரைக்கிறது வந்து டைமும் அதிகமாக எடுக்குமா. ஸோ அரைச்சி எடுத்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைக்கிறதே பெரிய வேலை. அதுவும் வீக்கெண்ட்ஸில் அரைச்சா மட்டும்தான் வீக் டேஸில் வந்துட்டு நம்ம வச்சு எதாவது சமாளிக்க முடியும். அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதாச்சும் இப்போ வந்து நான் இல்லைன்னா நம்ம சண்டே எல்லாம் வந்துட்டு நல்ல நான்வெஜ்லாம் நிறைய வச்சு சமைச்சு சாப்பிடுவோம். பட் இப்போ தான் வெஜிடேரியன் ஆகிடுச்சு. அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் சமையல் பண்ணுறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்தது. ஸோ அதுக்கு முந்தின நாள் வந்து கொஞ்சம் நிறையவே நான் பண்ணியிருந்தேன். நம்ம ஷார்ட்ஸில் கூட அதை அப்லோட் பண்ணியிருக்கிறேன். புரட்டாசி ஃபஸ்ட்டு சனிக்கிழமை என்னெல்லாம் பண்ணியிருந்தேன்னு பார்க்காதவங்களுக்கு ஐ பட்டனில் வந்துட்டு லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதோட லெஃப்ட் ஓவர் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்ததா. ஸோ ஸ்ரீதர் வந்துட்டு நம்ம இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து அதை வச்சே சமாளித்து அதை சாப்பிட்டு முடிச்சிருவோம். அண்ட் குழந்தைங்களுக்கு வந்துட்டு மட்டும் நீ எதாவது பண்ணிக்கோனாரு. ஸோ குழந்தைங்களுக்கு வந்துட்டு வீட்டில் மட்டன் இருந்தது, அவங்களுக்காக வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்துட்டு அவங்களுக்கு மட்டன் பிரியாணி பண்ணி கொடுத்தேன். ஸோ இன்றைக்கி காலையில் ஸ்ரீதரே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டார். என்ன பண்ணார், இன்றைக்கி ப்ரெட் அண்ட் ஆவகாடோ பண்ணி கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ அது நாங்கள் சாப்பிட்டுட்டோம். அண்ட் குழந்தைங்களுக்கு வந்துட்டு தனியாக அவங்களுக்கு ப்ரெட்டு, க்ரீம் சீஸ் அதெல்லாம் வச்சு கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக நவராத்திரி வரப்போகுது இல்லையா, அதனால் அதோட வேலைங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறதெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ ஸ்ரீதர் வந்துட்டு அந்த நவராத்திரி அம்மனை உட்கார வைக்கிறது படியிலேருந்து எல்லாத்தையும் இப்போ நம்ம வாங்க ஸ்டார்ட் பண்ணால் தான் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது இல்லையா, அப்போ கரெக்டாக இருக்கும் பண்ணுறதுக்கு. ஸோ அவர் அது பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நான் இன்றைக்கி காலையில் வந்து அதுவும் சாட்டர்டே நேற்று வந்து நான் சுத்தமாக க்ளீனிங் ஒர்க் எதுவுமே பண்ணலை, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தோசை மாவு அரைக்கிற வேலை, அதுக்கப்புறம் வந்துட்டு கிச்சன் க்ளீன் பண்ணுற வேலை. அண்ட் ரொம்ப முக்கியமானது வீடு மேலே ஃப்ளோர் கீழே ஃப்ளோர் ரெண்டுத்தையுமே நம்ம வந்துட்டு ஃபுல்லாக இன்றைக்கி வேக்யூம் பண்ண போகிறோம். நான் வந்து மேலே ஃப்ளோர் பண்ண போகிறேன். ஸ்ரீதர் வந்துட்டு இந்த நவராத்திரிக்குள்ள இதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்ருக்காரு இல்லையா. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் கீழே ஃப்ளோர் அவர் வேக்யூம் பண்ணுறேன்னு இருக்காரு. அதை விட பெரிய வேலை என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போ இந்த சீசன் ஃபால் வந்ததுனால ஃபுல்லாக உதிர்ந்து விழுந்துகிட்டே இருக்குங்க. அவரும் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் ஃபுல்லாக என்ன பண்ணுறாருன்னா, டெக்கில் இருக்கிற அந்த இலை எல்லாத்தையும் ப்ளோவர் வச்சுட்டு க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருக்கார். ஆனால் நல்லா காற்று இருக்கிறதுனால இலை விழுந்து ஃபுல்லாக அப்படியே அடைஞ்சு போயிடுது. நல்ல பச்சை பசையில் இருந்தது கூட இப்போ கலர் மாதிரி நம்ம டெக்கு ஃபுல்லாக வந்து இலையாக இருக்கிறப்ப பார்க்குறது கூட நல்லா இல்லை. பார்த்தீங்களா, ஒரு மாதிரி தூசியும் குப்பையமாக இருந்தது. ஸோ ஸ்ரீதர் வந்துட்டு அந்த வேலையை முடிச்சிட்டாரு. அண்ட் எனக்கு இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை, யூஸ்வலாக வீக்கெண்ட்ஸ்
வந்துட்டாலே இந்த வேலை வந்துடும். என்னதுன்னு கேட்டிங்கன்னா லாண்ட்ரி போடுறது. எனக்கு வந்துட்டு லாண்ட்ரியை கூட போட்டுருவேங்க. இப்போல்லாம் நாங்கள் எங்கள் ரூமுக்கு தனியாக, அதுக்கப்புறம் குடுடுக்கு கூட வந்து அவங்க ட்ரெஸ்ஸை கரெக்டாக சாட்டர்டே அன்னைக்கு எனக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டுருக்குறேன். ஸோ அவங்களும் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. லாண்ட்ரி போடுறது கூட பிரச்சனை இல்லை. லைக் வாஷிங் மிஷினில் வந்துட்டு எடுத்து போடுறது, திருப்பி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த பேக்கில் வைக்கிறது, மடித்து வைக்கிறது கூட பிரச்சனை கிடையாது. பட் வந்துட்டு அந்த மடித்ததை வந்து திருப்பியும் நம்ம ரேக்கில் கொண்டு போய் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறோம் பாருங்கள், எனக்கு அந்த வேலை பிடிக்கவே பிடிக்காது. மடிக்கிறது கூட எவ்வளவு துணி இருந்தாலும், ஒரு 4 வீட்டு துணினாலும் நான் மடிக்கிறதுக்கு ரெடி. பட் அதை அவங்கவுங்க க்ளாசெட்டில் அவங்கவுங்க இடத்துல அதை அரேஞ்ச் பண்ணி வைக்கிற மாதிரி எரிச்சல் இருக்கும் பாருங்கள். நம்புறீங்களா இல்லைன்னு தெரியாது, எங்கள் வீட்டில் நான் வந்து லாண்ட்ரி துணியை டக்குன்னு மடித்து வச்சுருவேன். ஆனால் இந்த மடித்த துணி வந்துட்டு பேஸ்கெட்லேயே 1 வாரம் வச்சுருப்பேன் நான். எப்போ எனக்கு சரி ஓகே நம்ம வந்துட்டு அடுத்த பேட்ச் துணி வரும் பாருங்கள், அப்போ தான் நான் வந்து அந்த மடித்த துணியை போய் ஆர்கனைஸ் பண்ணி அந்தந்த ஷெல்ஃபில் வைப்பேன். என்னமோ எனக்கு அது வந்துட்டு பிடிக்கவே பிடிக்காதுங்க. அதுவும் துணி பார்த்திங்கன்னா இப்போல்லாம் டுகு குட்டு இப்போன்னு இல்லை, அவங்க பிறந்ததுலேருந்து அப்படி தான் நிறைய ட்ரெஸ் வந்துட்டு ஒரு நாளைக்கு எப்படி ஒரு 2-3 ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க குழந்தைங்க. அது இப்போ ஸ்கூலில் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து வந்தவுடனே ஏதாச்சும் கிளாஸ் கூட்டிகிட்டு போகலாம், அங்கே ஒரு ட்ரெஸ்ஸு, திருப்பி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் குளிச்சுட்டு மறுபடியும் அடுத்த ஒரு ட்ரெஸ்ஸு. ஸோ ஒரு நாளைக்கு 3 செட்டு, அதுவும் 2 பேர் இருக்காங்க, 6 செட்டு ட்ரெஸ்ஸு, அவங்களோட இன்னர்ஸ்லேருந்து சாக்ஸு எல்லாமே வாஷ் பண்ணணும். ஸோ ட்ரெஸ்ஸு வந்துட்டு நிறையவே தான் இப்போல்லாம் மடிக்க வந்துட்டு கடுப்பாக வரும். என்னடா நீங்கள் இந்த வீட்டில் 4 பேர் தான் இருக்கிறோம், அதுலேயும் 2 சின்ன பாப்பாங்க தான், அப்புறம் இதுக்கூட இவ்வளோ துணி வருதுன்னு தோணும். ஸோ எஸ், இன்றைக்கி வந்துட்டு அந்த லாண்ட்ரி வேலையும் எப்படியாச்சும் முடிக்கணுமேன்னு சொல்லிட்டு அதையும் முடிச்சிட்ருக்குறேன். You're pulling it, Amma. அறதே என்ன பட்டி பெயிண்ட் அடிச்ச வீடு. What? That doesn't make sense. Walk. Ow. சண்டேனாலே டுகு குட்டுக்கு ஹேர் வாஷ் டே கூட. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் அந்த தலையை நம்ம தொட முடியும். வீக் டேஸில் பார்த்திங்கன்னா காலையில் அவசரமாக போகிறது இல்லையா, ஸோ வந்துட்டு தலை குளிக்க கூட முடியாது, பாடி வாஷ் மட்டும்தான் எடுத்துப்பாங்க. இந்த எண்ணெய் தேய்க்கிறப்போ உண்மையை கேட்டிங்கன்னா எனக்கும் வந்துட்டு எண்ணெய் தேய்க்கிறது பிடிக்கவே பிடிக்காது. எங்கள் அம்மா வச்சு இழுத்து தேய்ச்சி தள்ளுறப்போ எனக்கு வந்துட்டு அழுகியாக வரும். ஆனால் அதே மாதிரி தான் குடுடுக்கும், எண்ணெய் எடுத்துட்டாலே ஓடிடுவாங்க. அதுவும் அவங்களுக்கு வந்துட்டு முடி ரொம்ப பஞ்சாக இருக்குமா, ஸோ ஒரு முடி இன்னொரு முடி லைட்டாக சிக்கு விழுந்தா கூட அந்த எண்ணெய் தேய்க்கிறப்ப பாவமாக இருக்கும், 2 குழந்தைங்களுக்கு வலிக்கும்னு. ஆனால் அதுக்கெல்லாம் சேர்த்துட்டு அவங்க என்னை பழி வாங்குவாங்க. இப்போ மாச்சும் எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்கு தலை தடவிடுவாங்க, தாங்கன்னு 2 பேரையும் நான் கூப்பிடுவேன்னா, அப்போ 2 பேர் அதுதான் ரிவெஞ்ச் டைம்னு சொல்லிட்டு அந்த சீப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்து, இந்த பாரு இப்படி தான் நீ எங்களுக்கு தலை சீவுவ, இப்படி தான் நீ எங்களுக்கு எண்ணெய் தேய்ப்ப, உனக்கு தெரியுதா வலி என்னன்னுப்பாங்க. எனக்கு அப்போ தான் ரியலைஸ் ஆகும், ஓ நம்ம கொஞ்சம் அழுத்தி தான் சீவுறோம் போலன்னு. அதெல்லாம் வந்துட்டு ஈக்குவலாக ரிவெஞ்செல்லாம் கரெக்டாக நடந்துடும். ஸோ இன்றைக்கி காலையில் டுகு குட்டுவுக்கு ஆயில் மசாஜும் கொடுத்தாச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்துட்டு ஹேர் வாஷ் ஷாம்பு வச்சுட்டு வாஷ் பண்ணிட்டா போதும், அவ்வளோதான். Amma, today after we take a bath, today after we take a bath, can you make me that bun when you make a bun and then like some of yours sticking out as if it was a bun and a ponytail? எப்படி? So you make a bun and then you see this part of the bun, like extra hair comes out. I forgot. Oh, I'll see. But that was a long hair for you. Shit. I'm caught. Nails cut பண்ணனும். You almost cracked. Literally. What? You almost cracked. Where? Into that. But I didn't. It was so fun. I did 10 of them. Alright, we have so much fun. But you don't get 10 when you do. So you don't even like have a tiny pause in it. I'll show you when. I know. I never do. It's a lot funner. See? It's my car. டுகு குட்டுக்கு இப்போ ஸ்கெடியூல் வந்துட்டு செம்ம டைட்டாக இருக்குதுங்க. ஒரு சண்டே ஒரு நாள் மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்கிறாங்க பிள்ளைங்க.
வீக் டேஸ் வந்துட்டு ஸ்கூல் போயிட்டு வந்ததுமே காலையில் ஸ்கூலுக்குமே ஏர்லியாக தான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததும் இம்மீடியட்டாக அவங்களோட கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். டேக்வாண்டோ, ஜிம்னாஸ்டிக்ஸ், பரதநாட்டியம்னு சொல்லிட்டு மாற்றி இந்த வீக் டேஸ் ஃபுல்லாகவே பிஸியாக இருப்பாங்க. அண்ட் பார்த்திங்கன்னா வீக்கெண்ட்ஸில் வந்துட்டு தமிழ் கிளாஸ் இருக்குது, அதோட ஹோம்ஒர்க் முடிக்கிறது, ஏதாச்சும் ஒரு வேலை பேக் அண்ட் ஃபோர்த் வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த சண்டே ஒரு நாள் தான் நம்மளோட உட்காந்துட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும். அண்ட் மற்ற நாளெல்லாம் அவங்களாவே சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுக்கிடுவாங்க. இந்த சண்டே வந்து நான்வெஜ் வைக்கிறப்ப மட்டும் நான் வந்து கொஞ்சம் கையால் ஊட்டி கொடுப்பேன். எதுக்குன்னா கொஞ்சம் குழந்தைங்க எக்ஸ்ட்ரா சாப்பிட்டுக்கிடுவாங்க, அவ்வளோதான். அண்ட் இந்த குழந்தைங்க பொறுத்த வரைக்கும் என்னென்னா மத்தியானம் 2 பேருமே தூங்க மாட்டாங்க. நான் ரொம்ப வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி எனக்கும் நான் மத்தியானம் நம்ம தனியாக வந்து நம்ம லைட்டாக தூங்கணுன்னா எனக்கு இல்லைனாலுமே மத்தியானம் நான் தூங்கினேன்னா எனக்கு நைட்டு சுத்தமாகவே தூக்கம் வராது. பட் எப்போமாச்சும் நம்ம ரொம்ப டயர்டாக இருப்போம் இல்லையா, அப்போ லைட்டாக கொஞ்சம் வந்துட்டு சாயலான்னு வந்தாலுமே இவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. அண்ட் இன்னொன்று என்னென்னா குழந்தைங்களும் அது மாதிரி தான். மத்தியானம் கொஞ்சம் தூங்கிட்டாங்கன்னா நைட்டு விடிய எங்களுக்கு வந்து சிவராத்திரி தான். அதனாலே டுகு குட்டு இந்த ஆஃப்டர்நூன் டைமெல்லாம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடித்ததும் அவங்க பாட்டுக்கு பெயிண்டிங் பண்ணுறது, இல்லை ஏதாச்சும் ரைம்ஸ் பார்க்குறது, இல்லை ஏதாச்சும் அவங்க ஸ்கூலோட கதையை பேசுகிறது, விளையாடுறது, இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் நம்ம வந்துட்டு அவங்க கூடயே உட்காந்துருக்கணும்னு இல்லை, அவங்க அந்த ரூமில் உட்காந்தாங்கன்னா நம்ம அடுத்த ரூமில் ஓகே ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம கான்ஷியஸாக இருந்துக்கிட்டால் போதும். பட் தூங்க மாட்டோம். ஸோ இன்றைக்கும் அப்படி ஒரு நாள் தான். ஃபுல்லாக வந்து நம்மளோட டெய்லி ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இந்த ஒரு நாளில் என்ன பண்ணுவோமோ அது எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி வச்சுருக்குது. இதே நம்ம நான் வெஜிடேரியன் சமையல் பண்ணுறோன்னா அப்போ வந்துட்டு ஸ்கெடியூல் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். எப்படின்னா இந்த கொஞ்சம் வேலைங்கள்லாம் நான் வந்துட்டு சாட்டர்டேயே முடிச்சிடுவேன். லைக் இந்த வீடை வேக்யூம் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லாட்டா வந்துட்டு குழந்தைங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுறது, தலை சீவி விடுறதுலாம் அந்த தமிழ் கிளாஸ் முடித்ததுக்கப்புறமே நான் வந்துட்டு இதெல்லாம் முடிச்சிடுவேன். ஸோ சண்டே வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நம்ம வந்து சிக்கன் இல்லை நான்வெஜ் ஏதாச்சும் சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபேமிலியோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வச்சுப்பேன் நான். பட் இப்போ நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறதுனால அது அப்படியே போயிட்டு இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க 2 பேரும் இப்போ எண்ணெயெல்லாம் தேய்ச்சி விட்டாச்சு. நம்ம வந்து இப்போ வேக்யூம் பண்ணுறது, எப்பா இது வந்துட்டு இடுப்பே உடஞ்சி போயிடும். ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லா வாரமும் வந்துட்டு மெய்டை வர வைக்க முடியாது. ஸோ கொஞ்சம் வந்து நம்மளால் எப்போ பண்ணணுமோ அப்பப்போ நம்மளும் பண்ணிக்கிட வேண்டியது தான். அண்ட் என்கிட்ட வந்துட்டு அந்த இடி வேக்யூம் இருக்குது, ரோபோட் வேக்யூம் இருக்குதுல்ல. ஸோ இப்போல்லாம் மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்துட்டு இந்த மாதிரி பெரிய வேக்யூம் வச்சுட்டு க்ளீன் பண்ணிக்கிடுவோம். மித்த எல்லா டைம்லேயுமே வந்துட்டு அந்த ரொபாட்டிக் வேக்யூமை வந்துட்டு ரன் பண்ணி விட்டுட்டோன்னா அது வந்துட்டு ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. ஓரளவுக்கு அது கண்ணுக்கு எது தட்டுப்படுதோ அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துரும். ஸோ மற்றதெல்லாம் நம்ம தொடச்சி நீட்டாக நம்ம க்ளீன் பண்ணணும்னா நான் வந்துட்டு இந்த ஷார்க்கோட வேக்யூமை வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். எனக்கு என்னோட ரொம்ப ஃபேவரட். நல்ல நீட்டாக நல்ல சூப்பராகவே க்ளீன் பண்ணி முடிச்சிடும். இது வந்துட்டு லைக் நாங்கள் வந்து இந்த வீடு வாங்குறப்போ வாங்கினது. பட் நல்லா இருக்குது, எனக்கு ஆக்சுவலி நல்லாவே பிடிச்சிருந்தது. ஸோ ஒரு ரூமாக எல்லா ரூமோட டுகுகுடுவோட ரூமில் தான் போயிட்டு இந்த வேக்யூம் போய் சிக்கிக்கிடும். எதுக்குன்னா அந்த ரூமில் வந்துட்டு அவங்க விளையாட்டு பொருள், பீட்ஸு, அப்புறம் நம்ம நடந்தாலே நம்ம கால்லெல்லாம் ஷார்ப்பாக குத்துற மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் சார்ட் பண்ணி எடுத்து வச்சு வேக்யூம் பண்ணணுன்னா குறைஞ்சது ஒரு 3-4 மணி நேரம் ஆயிரும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு அந்த வேலையை தான் இப்போ முடிச்சிட்ருக்குறோம். அண்ட் ஸ்ரீதர் வந்துட்டு கீழே ஃப்ளோரை ஃபுல்லாக அவர் வேக்யூம் பண்ணி க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறாரு. இதுதான் என்னோட 1 டே கிடையாது, ஒரு ½ டே தான் எடுத்துருக்கிறேன் நான். அண்ட் இதுக்கு மேலே வந்துட்டு வேக்யூமெல்லாம் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான். நீ வந்துட்டு குளிச்சுட்டு அப்படியே போய் சாப்பிட்ற வேண்டிதான். இன்னையோட வேலை முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பாத்திரம் மட்டும் வாஷ் பண்ண வேண்டியது இருந்தது, அவ்வளோதான். வேறெல்லாம் பெரிய வேலையெல்லாம் இன்றைக்கி ஒன்றும் பண்ணலை. ஸோ இந்த vlog உங்களுக்கும் ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னை மிஸ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. என்னை தேடி வந்துட்டு மெசேஜ் பண்ணிங்க இல்லையா, ஸோ பிளஸ்ட் டு ஹியர் தட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு நான் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.